உங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. ஆனா நாங்க வந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டுல மட்டும் தாண்டா குழந்தைய தள்ளி போட்டிருக்கீங்களா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்களா, அது இதுன்னு யாருமே எதுவுமே கேட்கல. இங்க வந்த ராசி என் பூஜாவுக்குள்ள இன்னொரு உயிர் உருவாயிருக்குடா. நான் இதை எல்லாத்தையும் மறக்கவே மாட்டேன்டா. எமோஷன் ஆகாத, புரியுதா? அடுத்த வாட்டி இங்க வரும்போது நீ பூஜா குட்டி பாப்பாவோட வரணும். நல்ல ஓய்வு. ஒரு 3 monthsக்கு வெளியூருக்கு எங்கேயும் போக வேண்டாம். காரு ட்ரெயின்னு எதிரையும் டிராவல் பண்ணாம பாத்துக்கோங்க. டாக்டர், ஃப்ளைட்ல கூட்டிட்டு போலாமா? ஐயோ, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நான் தான் எதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்காங்கல்ல, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். முக்கியமா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குதோ அதெல்லாத்தையுமே வாங்கி கொடுங்க, சரியா? சரிங்க டாக்டர். நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வா வா வா. பூஜா ஆத்தியா? சார், ஊருக்கு போக கூடாது, டிராவல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா. என் பிசினஸ் எல்லாத்தையும் எப்படி கவனிக்கிறது, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அங்க இருந்தே ஆகணும். வேணா நான் மட்டும் அங்க போயிட்டு வந்துட்டுமா? டேய், பிச்சுரும் சொல்லிட்டேன். எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் நீ பொண்டாட்டி கூட இருக்கணும்டா. இவர் அப்படியே பெரிய பிசினஸ் மேக்னெட் ஊருக்கு போறாராம். தம்பி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுடா. அவன் ஃபாரின்ல உட்காந்துட்டு இங்க இருக்க பிசினஸ் கேமரால பாத்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒண்ணு நீ எங்கேயும் போத்த விட இங்க இருந்தே பாத்துக்கலாம், புரியுதா? இந்த நேரத்துல பூஜா கூட இருடா. தொழிலதிபர் கேட்க மாட்டேங்கிறாரு, நீயே சொல்லுமா. தேங்க்ஸ் பூஜா. தேங்க்ஸ். இல்ல, மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கடவுள் இப்படி கண்ணு துறப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கு நாம மத்தவங்களுக்காக யோசிக்கிறோமோ அப்போ கடவுள் நமக்காக யோசிப்பாரு. அத அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேன். என்ன சொல்ற? நேத்து நைட் வெண்ணிலாவுக்காக நான் இங்க இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடவுளே அதுக்கு வழி பண்ணிட்டாரு, பாத்தீங்களா? கரெக்ட் தாமா, அத நான் யோசிக்கவே இல்லை. மாறிட்டீங்க தெரியுமா? நீங்க தொடர்ந்து இங்கே தங்க போறீங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமே என்ன பாருங்க, சாப்பிட வச்சு சலிக்க வச்சிருவேன். வெண்ணிலா, இங்கே உன் கூட தங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. எப்படியோ அத சாக்கா வச்சு உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே பாக்குறதுக்கு உங்க ஊருக்கு அடிக்கடி வந்துருவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சரி இருங்க, மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையுமே சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அதுக்குள்ள மத்தியானத்துக்கா? சூப்பர். ஐயோ பாவம். அண்ணா என்ன விடலா இப்படி பயமுறுத்திட்ட? ஸ்வீட் எதுக்கு? பூஜாக்கா கர்ப்பமா இருக்காங்கல்ல. இதை என்கிட்ட முதலே சொல்லக்கூடாதா? உனக்கு தெரியாதா? ஸ்வீட்னா தான் நான் பாஞ்சு வந்து எடுத்துட்டு இருப்பேனே. எதுக்கு என்ன தேவையில்லாம பயமுறுத்தி குடுக்குற? டென்ஷன் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் உள்ள நிறைய வச்சிருக்கேன். வேணும்ன்ற அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் வெண்ணிலா, நீ தான் என் மனசறிஞ்சு நடந்துக்கிற. வெண்ணிலா புகழ் ஓங்குங்க, வெண்ணிலா புகழ் ஓங்குங்க. தேங்க்ஸ்க்கா. வெண்ணிலா 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 ஒன் மோர். நீ போ நீ போ. அசத்தமா இருக்குல்ல? நீ ஏன் ஓடுற, எதுக்கு ஓடுறன்னு எனக்கு புரியுது. ரொம்ப பாசத்தை காட்ட வேண்டாம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி, அதுவும் உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. அதனால ஜாக்கிரதையா இரு. உங்க அண்ணன் மானத்தை வாங்கிடாத, புரியுதா? ஐயோ அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? நான் ஒரு பாசத்தோட தான். போதும் போதும், பாசம் வழுக்கிட போது தம்பி. எனக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு பேசாம இருக்கணும், புரியுதா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. சரி, ஒன்னும் இல்லனே நம்புறேன். அது அப்படியே இருக்கட்டும். தயவு செஞ்சு உங்க அண்ணனை சங்கடப்படுத்திடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
அதனால மனசு கஷ்டமா இருக்கு. அழாதம்மா, நீதான் அவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டியே, அப்புறம் ஏமா இந்த வீட்டை நினைச்சு கண் கலங்குற? இல்லம்மா, இந்த வீடு என் அம்மாவும் பாட்டியும் இருந்த வீடு. அதனாலதான் எனக்கு மனசே வரல. சரிங்கம்மா, நீங்க விக்கிறேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? என்னமா பண்றது? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டோம், பணத்துக்கு என்ன பண்றது? வேற வழியே தெரியலமா. சரிங்கம்மா, இந்த சாமானெல்லாம் இங்கே இருக்கட்டும். நான் போய் வண்டியை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறேம்மா. நீ இருமா, நானே போய் வண்டி வர சொல்லிடுறேன். மனசை திடப்படுத்திக்கோமா. எது நடந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டியதுதானே. ஆமாக்கா, நிஜம்தான். எனக்கு என்னென்னமோ நடந்திருக்கு. இப்ப இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, ஏத்துக்கிறேன். அம்மா பாட்டி அவங்களே போயிட்டாங்க. இந்த வீட்டை நினைச்சு நான் என்னக்கா பண்றது? வெண்ணிலா, என்னன்னா? என்னாச்சு வெண்ணிலா? ஏன் இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னா. அட சொல்லு வெண்ணிலா. ஒண்ணும் இல்லன்னு சொல்றல. எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்க முடியுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. வெண்ணிலா, என்ன மாமா? என்ன மாமாவா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கேஸ் திறந்து விட்டு இருக்க, பத்த வைக்கல அடுப்ப. ஐயோ, அடுப்ப பத்த வைக்காம விட்டுட்டேனா? தெரியலையே மாமா. தெரியாம அப்படின்னு யோசனை. வீடு பூரா கேஸ் வாசனை அடிக்குது. என்னாச்சு உனக்கு? தோ பத்த வைக்கிற மாமா. உனக்கு வேற நேரம் ஆச்சுல. ஐயோ, பத்த வச்சுனா வீடே எரிஞ்சிடும். விளையாட்டு விஷயம் கிடையாது வெண்ணிலா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ? ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, என்னாச்சு? இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்து மாமா. ஏதோ ஒரு ஞாபகத்துல அடுப்ப பத்த வைக்க மறந்துட்டேன். அந்த பதட்டம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒண்ணு வேணா, அவசரமே கிடையாது. புரியுதா? பொறுமையா நிதானமா பண்ணு. நாங்க வெயிட் பண்றோம். போ. மாப்பிள, திரும்பவும் கேளுங்க. அந்த தகுதியும் திறமையும் வெண்ணிலாவுக்கு இருக்குன்னு புரிய வைக்க வேண்டியதும் சரி,
அத வளர்த்தெடுக்க வேண்டியதும் சரி, அது உங்க கையில தானா இருக்கு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு 25,000 ரூபாய் பணம் வேணுமா? 25,000 ரூபாயா? எதுக்கு? 2 நாள் முன்னாடி தானே காசு வாங்கிட்டு போனேன். என்னம்மா 25,000 ரூபாய் கேட்டதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, எல்லா விஷயம் கேள்வி கேட்டுதான் ஆகணும். என்ன நான் போய் காசு கேட்கும் போது முத்தரசன் திருப்பி என்ன கேள்வி கேட்க கூடாது இல்லையா? ஆமாமா, வெளியில சொத்து கொடுத்தா சொத்து வாங்க மாட்டோம் அது இதுன்னு சொல்லி இப்ப வரைக்கும் சொத்து பிரிக்கவில்ல. பணம் கேட்டா அண்ணன் என்ன சொல்றது, அண்ணன் என்ன சொல்றது, ஏதாவது சொல்லி சொல்லியே என்ன இப்படியே பண்ணிட்டு இரு. ஏமா ஏமா அப்படி பண்ற? என்னம்மா பதிலே பேச மாட்ட? டேய் மருது, கொஞ்சம் அமைதியா இருடா. நான் இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டு போட்டுறலாம். ஓ சரிம்மா. சரி போ. எல்லா பேப்பரையும் எடுத்துட்டல? எடுத்துட்டு வந்துட்டேமா. என்ன இது? இதெல்லாம் பழைய பாத்திரம் மாதிரி தெரியுது. தெரியலையம்மா. சரி அண்ணே, எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போங்க. 4-5 நெறிஞ்ச பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அத வேற அவங்க ஞாபகமா வச்சுக்கிறேன்னு வேற கேக்குற. அதுவே நெலிஞ்சு வளைஞ்சு போன பித்தளை பாத்திரங்க. இத போய் நீ வேற ஞாபகமா வச்சுக்கணுமா? இங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. செத்து போன உங்க பாட்டி அம்மாவையே தூக்கி போட்டுட்டாங்க. இந்த நெலிஞ்ச பாத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? ஏய், அங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டிருக்க. வீட்டை வித்துட்டாங்கன்னு சொன்னா அங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு பழைய பண்ட பாத்திரம் எல்லாம் இங்க எதுக்கு? அவ உடைக்க வேணாம்னு கெஞ்சிட்டு இருக்கா, நீ உடன்னு கத்திட்டு இருக்க. இல்லனே, இது எல்லாமே பழைய பாத்திரம், அதான் உடைக்க சொல்லிட்டு இருக்கேன். பழைய பாத்திரமா இருந்தா பழசம் தான் என்னம்மா, தூக்கி வெளியே போட்டுருணுமா? ஏன் நீ ஒரு நாள் பழசாயிடுவ? நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, வயசாயிடுச்சு பழசாயிட்டாங்கன்னு வெளியே அமிச்சிடலாமா? சொல்லு போகுத, வெளியே அமிச்சிடலாமா எல்லாத்தையும்? தப்பு சொல்லிட்ட. இல்ல வர வர ஏன் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க புரிய மாட்டேங்குது. அழுச்சாட்டி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு போகுது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, பாத்துக்கோ. இத பாருங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்க கண்டிப்பா வாங்கியே தீருவேன்னு சொல்லுங்க. நானும் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றேன். சரிங்க, இப்ப எவ்வளவுக்கு பேசுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? 40 லட்சத்துக்கு பேசிருக்கோன்னு சொல்லுங்க. என்னங்க, எனக்கு 25 தானே சொன்னீங்க. இப்ப முத்தரசு பார்த்த உடனே 40ன்னு சொல்றீங்க. அவரு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு 50ன்னு சொன்னா கூட வாங்கறதுக்கு ரெடியா இருக்காரு. நான் தான் பாவம்னு ஒரு 10 குறைச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 1 லட்சம் ரூபாய் தரேன். என்ன சொல்றீங்க? வீடு வாங்கலான்னு வந்த இடத்துல 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா கசக்கவா செய்யும்? அப்போ முத்தரசு தம்பிக்கே பேசி முடிச்சிடலான்னு சொல்றீங்க? முடிச்சிருங்களேன். தம்பி, முத்தரசு தம்பி, இங்க கொஞ்சம் வாங்க. சார், 30,26,813 ரூபாய் சார். 30 லட்சத்தி. சரி, இப்போ யாருக்கும் என்ன கேட்காம பேமெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. சரிங்க சார். சரியா? ஹோல்ட் பண்ணி வைங்க. சரிங்க சார். அப்புறம் வந்து கேஷ் ஏதாவது கொடுத்தாங்களா இன்னைக்கு? வென் கரும்பூர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் ஏதோ கொடுத்தாங்க சார். சரி, ஒன்று பண்ணுங்க, அந்த கேஷ் உடனே பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். உடனே பண்ணிடுங்க. உடனே பண்ணிடுறேன். ஓகே சார். 36 ஒரு நாள். ஓகே, ஸ்டேஷன் என்னைக்குன்றது மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரிங்க தம்பி. இல்ல 4 லட்சம் ரூபா இருக்கு.
ரொம்ப சந்தோஷம். நாங்க வரோம். வாங்க. இவர் வீடு வைப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வெண்ணிலாக்கு என்னைக்கோ வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனால் பரவாயில்ல, இப்போ வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவர் ரொம்ப கராரா இருக்கிறாரு. வீடை வெத்தே தீரணும் ஒத்த காலம் நிற்கிறாரு. சரி முத்து மாமா. அது சரிதான், அவர் காலில் அவர் நின்றுட்டு போறாரு, நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்லிட்டேன், நீங்க விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு வேண்டியவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் வாங்கி தரேன், நீங்க வித்துருங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியா முத்து மாமா? யாருக்கு வாங்கி தர போறீங்க? அது ஒரு பொண்ணு நம்ம ஊர்ல இருக்கு, நல்ல பொண்ணு. ஆனா லைட்டா கொஞ்சம் கிறுக்கு தரமா அப்பப்போ பண்ணிட்டு இருக்கோம். அது எப்ப பார்த்தாலும் மூத்து மாமான்னு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வரும். அது பேர் கூட அது என்ன வரும், அது என்னது? வெண்ணிலா. அந்த பொண்ணுக்கு தான் வாங்கி தர போறேன். என்ன முத்து மாமா சொல்ற? கரெக்ட். உனக்குள்ள எவ்வளவு தயக்கம், எவ்வளவு பயம். இல்ல உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எது வேணாலும் வாங்கி கொடுப்பேன். ஆனா இல்ல மாமா எனக்கு தான் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ தைரியமா கேட்கற அளவுக்கு நான் வச்சுக்கலையே. என்கிட்ட கேட்கறதுக்கு நீ இவ்வளவு தயங்குற, அதுக்கு நானும் ஒரு காரணம் மாட்டேன் பாத்தியா? சரி விடு, இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ மாறணும், நான் உன்னை மாத்துறேன். அடேங்கப்பா, நீ அங்க சிரிக்கிறது இங்க தெரியுது. சந்தோஷம். ஆமா 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 ஆமா, அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பர். தேங்க்ஸ் வெண்ணிலா. தேங்க்ஸ். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. உனக்கு முத்தரசன் வீடு வாங்கி தர போற குஷியில மேல மேல கொடுத்து அசத்துறியா? போங்கக்கா, நீங்க வேற. அக்கா, இன்னும் யாருக்கும் சொல்லலக்கா, யாருக்கும் தெரிய வேணாம் இப்போதைக்கு. சேச்சே, நான் யார்கிட்டயும் சொல்லல. எனிவே, வெரி குட், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அக்கா. முத்தரசு, இப்ப என்ன சொல்ற? மருது கேக்குற பணத்தை தர முடியுமா முடியாதா? என்ன சித்தி இப்படி பேசிட்டு இருக்கிற? நான் தர மாட்டேன்னு என்னைக்கா சொல்லுவேனா? அது இப்ப இல்ல, ஒரு 2 நாளைக்கு பொறுத்துக்கோன்னு தான் சொல்றேன். அது மருது என் தம்பி சித்தி, என் தம்பி கொடுக்க நான் வேற யாரு கொடுக்க போறேன்? டேய், நீ அதை புரிஞ்சுக்கோடா. ஒண்ணுல ஒரு 2 நாளைக்கு அவங்க பொறுத்துக்க மாட்டாங்களா? அதுதான் சொல்றாங்க, ஏஜென்சி பொறுத்துக்கலாம் போனா போயிட்டு போட்ட விடு, வேற நல்ல ஏஜென்சி நானே உனக்கு புடிச்சு தரேன். விட்டு கொடுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தான் உனக்கு இந்த வீட்ல இருக்கு. ஏன்னா நீ முத்தரசன்னா பொண்டாட்டி, அவர்ல பாதி, 50-50. புரியுதா? நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத வெண்ணிலா, எல்லாமே நல்லதா நடக்கும், கவலைப்படாத. நீ ஹவுஸ் ஓனர் வெண்ணிலாவா ஆக போற. கை கொடு, கொடு. வாழ்த்துக்கள். சிரி. வணக்கம் சார். வணக்கம். இங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ரெடியா இருக்கு சார், பேக்ல. சரி, அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க.
ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ரங்கசாமி வெண்ணிலா யாரு? நான் தான். இவங்க தான். நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. நான் வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. சாட்சி கைது போறவங்க இங்கே இருங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கூப்பிடுறேன். அப்புறம் பார்க்கலாம். பார்ட்டிட்டு இருந்து வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்கய்யா. அப்ப சரி, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். ம். என்ன மூஞ்ச தூக்கி ஓட்டு மேல வச்சிட்டு இருக்கிற? இல்ல முத்து மாமா, எனக்கு இப்ப கூட இதை நிப்பாட்டிடலான்னு தோணுது. வா வா. என்ன உன் பிரச்சனை? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற? நீ எதுக்காக முதல் பயப்படுற? இல்ல முத்து மாமா, திருப்பி திருப்பி என்னால உனக்கு எல்லா விஷயத்திலயும் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. நானா அந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நினைச்சு வளைய வந்துகிட்டு இருக்கேன். ஆனா அப்படி இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் என்ன தரையில போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. சித்தி, இது ஒரு சின்ன விஷயம் சித்தி. எதுக்கு சித்தி நீ பெருசாக்கிட்டு இருக்க? எதுப்பா சின்ன விஷயம்? நீ என்கிட்ட போய் சொன்னது சின்ன விஷயமா? உன் தம்பிக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டிக்கு வீடு வாங்கி கொடுக்கறது சின்ன விஷயமா? இத பாரு முத்தரசு, இந்த நிமிஷம் நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? கேப்பன் சித்தி, சொல்லு சித்தி. அந்த வீட்டை வாங்குறது. இத பாரு வெண்ணிலா, அது உன் அம்மாவும் பாட்டியும் வாழ்ந்த வீடு. அதை வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன நடந்தாலும் சரி, இந்த வீட்டை உனக்கு நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ விடு, கையெழுத்து போடு. தம்பி, ஏதாவது பிரச்சனையா தம்பி? வேணும்னா இன்னொரு நாள் கூட மாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அது கையெழுத்து போட்டுடலாம். வாங்க வெண்ணிலா, வா. மாமா, வெளியில வந்து கையெழுத்து போடு வெண்ணிலா. ஓ முத்து மாமா சொல்ற, போட போறியா இல்லையா? மருது, சித்தி எங்க? மாமா, சித்தி எங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. தைரியமா போ. சித்தி, சித்தி. சொல்லாம பண்றியே, இது தப்புன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக பண்ண. ஆனா அதையும் மீறி நீ என்னைக்கு அந்த வீட்டை வாங்கினியோ, அதுக்கப்புறம் உனக்கு நான் தேவையில்லைன்னு தானே அர்த்தம் முத்தரசு. வெற்று சித்தி, 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 இந்த பாரு, நான் தப்பா மன்னிச்சிரு சித்தி. இந்த பாரு, இது நீ உன் பேரோட வச்சிரு சித்தி. இது உன்கிட்ட இருக்கட்டும் சித்தி. நினைக்கிறேன் சித்தி, அதை புரிச்சுக்காம என்ன பண்ண போச்சு பாத்தியா? நான் என் சித்தியை ஏமாத்துவேனடா. நான் பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கடைசியில் நான் இப்ப கெட்டவன் ஆயிட்டேன். நான் வேண்டவன் ஆயிட்டேன். அழாது. அழாத முத்து மாமா. ஏன் முத்து மாமா அழுற? வா முத்தரசு, வா. நடந்தது நடந்து போச்சு. முதல்ல பத்திரத்தெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. வேணாண்டா, அந்த டாக்குமெண்ட் என் கையில தொடுறது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. வேண்டாம்.
அந்த டாக்குமெண்ட் எடுத்து உங்க ஆண்டி கையில கொடுங்க. அது அது வந்து வேண்டாம் சிம்ரன். எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அத போய் எடுக்கிறதுக்கு என்ன? சித்ராக்கா, இந்த வீட்டை வாங்க போய் எல்லாரோட மனசும் தேவையில்லாம புண்பட்டுடுச்சு. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. இதனால எந்த பாதிப்பா இருந்தாலும் அது எனக்கே வரட்டும். முத்து மாமாவுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வெண்ணிலா, அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு போய் பீரோல இருக்கிறது ஒரு வாழ்க்கை, புரியுதா? இத பாரு வெண்ணிலா, உங்க அத்தை எப்படி ஒரு முடிவெடுத்து தன்னோட முடிவுல உறுதியா இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க முடிவுல மாற்றமே இல்ல. அவங்க பாட்டுக்கு டாக்குமெண்ட்டை தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உனக்கும் உறுதி வரணும். நீ எடுக்கிற முடிவுல உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுல உன் உறுதியை நீ காட்டணும். அது எப்படிக்கா? என்னால அப்படியெல்லாம் நடந்துக்கவே முடியாது. உன்னை நான் கடுமையா நடந்துக்க சொல்லலம்மா, நீ உறுதியான முடிவெடுன்னு தான் சொல்றேன். அத வேற யாரும் சொல்லித்தர முடியாது வெண்ணிலா. எப்படி வாழணும்னு நீ தான் நிர்ணயம் பண்ணணும். ஒன்னே ஒன்னு சொல்றேன், இப்போ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டா அப்புறம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. காலம் கடந்து அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வயசு போனா போனதுதான் வெண்ணிலா, திரும்ப வரவே வராது. நீ டாக்குமெண்ட்ட எடுத்து கொண்டு போய் பீரோல வை. தைரியமா இருமா. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குதுக்கா. என் மாமாவை கதறி அழ வச்சுட்டேன். அத்தைக்கும் முத்து மாமாவுக்கும் இதனால சண்டை பெருசாயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா இரு. கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீங்க அத வேடிக்கை பார்த்ததும் தப்பு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நடக்க கூடாது. உங்க அம்மா கிட்ட இனிமே இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுமா. எனக்கு நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. வெண்ணிலா அண்ணிய ஒழுங்கா நடத்துங்கன்னு ஏன் எதிரிலேயே நீங்க சொல்லணும். ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இப்படி நீ சொன்னதை நான் செய்யறதும் ஏதாவது மொட்டை கிணத்துல போய் நான் விழறதும் ஒண்ணுதான். அம்மா எதிரில நின்னு இந்த மாதிரிலாம் என்னால சொல்ல முடியாது சிம்ரன். அப்ப கைய காட்டுங்க, நான் கட்டி விடுறேன். என்ன சிம்ரன்? நீங்க உங்க அம்மா கிட்ட பேசினா மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும். என்ன இவன், என்னாச்சு இவனுக்கு? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன மாப்பிள, ஏதோ வெக்ஸாய் நிக்கிற மாதிரி இருக்கு. அட போங்க மாமா. அதான்பா, என்னாச்சு கேக்குறல்ல மாமா, சொல்லு. சிம்ரனுக்கு நான் அம்மாவை பார்த்து பயந்து நடக்கிறது பிடிக்கலையா? வெண்ணிலா அன்னைக்கு அவங்க பண்றது துரோகம், இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா நடக்கிறது வேறன்னு நான் அம்மாவை பார்த்து எச்சரிக்கை பண்ணணுமா? அப்படி பண்ணலன்னா
என்ன தான் காதலனா ஏத்துக்க மாட்டாளாம். அண்ணனா நினைச்சு என் கையில ராக்கி கயிறு கட்டிடுவாளாம். கலக்கிட்டீங்க. எனக்கு கிச்சு கிச்சு ஆகுது, கூச்சமா இருக்கு. போப்பா, ஆளை மாத்தி நீ கட்டி பிடிக்கிற. மாம்சே, நீங்க சொன்னது மட்டும் பர்ஃபெக்ட்டா நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கட்டி பிடிக்க வேண்டிய ஆளே வேற. இந்த கிறுக்கனுக்கு காதல் கிறுக்கு தலைக்கு ஏறி போச்சு. பிரியாணி வாசனை இப்பவே என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. பிரியாணி பக்கெட், பிரியாணி பக்கெட். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். டேய், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காதடா. சித்திகா தான பேசிட்டு இருக்கறேன். என்னமா ஆளுகள் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு வா, உடம்பு சரியில்லைனா சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும். அதுக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு. இல்லண்ணா, நான் பல தடவை போய் கூப்பிட்டு பார்த்துட்டேன். கதவு திறக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் மாமா, என்ன மாமா நீங்களா சொல்லல மாமா? நீலாம்பரியோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாத முத்தரசு? நாங்க யார் சொல்லி கேட்க மாட்டேங்க. ஏன்னா உட்காந்துட்டு இருக்கேடா. வாடா, கூப்பிடல. கதவை திற சித்தி. நீலாம்பரி, கதவை திறமா. சித்தி, மாத்திரை போடணும் சித்தி. நான் சொல்றது கேளுமா, கதவு திறங்க. மா, சித்தி கதவை திற சித்தி. மா, கோவர் தான் ரெடி அடிச்சிருச்சு சித்தி. கதவை திற சித்தி. அத்தை, கதவை திறங்க அத்தை. அம்மா, அத்தை தரமா. அத்தை, கதவு திறங்க அத்தை. சித்தி கதவை திற சித்தி. மா, கதவு திறங்க. சித்தி கதவு திறக்க போறீங்களே நீ போ. அம்மா, மா, கதவு திறங்கன்றல. அத்தை வாங்கத்த சாப்பிடலாம், பசிக்குது. சித்தி மாத்திரை போடணும் சித்தி. மா, சித்தி உனக்கு பிரஷர் இருக்குல்ல. சித்தி சாப்பிடணும், உடம்பு கெட்டு போடும். கதவு திற சித்தி. சித்தி கதவு திற சித்தி. அம்மா, கதவை திறங்க அத்தை. மா, கதவு திறங்குமா. சித்தி, நீ திறக்க மாட்டல. ஏமாளுக்கு கொஞ்சம் எதுக்கு சித்தி உன்னை தடிச்சுக்கிற நீ? விடு சித்தி, நீ சாப்பிடாத. நானும் சாப்பிட மாட்டேன், சத்தியமா சாப்பிட மாட்டேன் சித்தி. விட்டுரு, நீ கதவையே திறக்க வேண்டாம். பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் சித்தி. நாம செஞ்ச உதவிகளாலையும் நமக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் உனக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். புரியுது சித்தி. உன்னை மட்டும் இல்லப்பா, இந்த சொத்தையும் கட்டி காத்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மரியாதை அப்ப இருந்த மாதிரியே இப்பவும் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நாம ஜமீனா இருக்கிறது மட்டும் இல்ல. வெறும் ஜமீனா இருந்து வாழ்ந்து கேட்ட குடும்பம்னா ஒரு ஆள் கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிற சொத்தும் சேர்ந்துதான் நம்மள மதிக்க வைக்குது.